இப்போ நயன்தாரா தனுஷ் அவங்களோட விஷயம் எவ்வளவு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குன்னா 3 செகண்ட் வீடியோக்கு வந்து 10 கோடி ரூபாயா. இவரால் தொல்லை கொடுக்கப்படாத நடிகர் நடிகைகளே கிடையாது. தொல்லையின் மொத்த உருவம் தான் தனுஷ். குடும்பங்க ஃபெயிலியர், திரை வாழ்க்கை ஃபெயிலியர், தொடர்ந்து விமர்சனம். இவர்கள் நினைச்சா யாரை வரை ஹீரோவாக்க முடியும், யாரை வச்சா ஹீரோயினியாக்க முடியும். சிம்பு, தனுஷ், நயன்தாரா, அனிருத், இப்படி ஒரு பெரிய கூட்டணி. இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு கவ் பாய்ஸ் குழு. பிளே பாயா சார்? கவ் பாய், பிளே பாய் எப்படி வேணா எடுத்துங்க. ஒரு விளம்பரப்படுறதுக்கு 5 கோடி வாங்குது. நம்ம போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி சாப்பிட முடியும். தனுஷுடைய தந்தையும் ஒரு சினிமா தயாரிப்பாளர், மாமனாரே உச்சபட்ச நடிகர். இப்படி ஒரு பின்னணி இருந்து இந்த தீராத விளையாட்டு பிள்ளை நயன்தாரா ஒரு மனிதாபிமானின்னு சொல்றாங்க. எப்படின்னா விக்னேஷ் சிவன் ஒரு பிரபலமான இயக்குனர் கிடையாது. நயன்தாராவை இந்த ஆணாதிக்க சமூகம் மிகப்பெரிய பழி தீர்த்துக் கொள்கிறது. தொடர்ந்து பழி தீர்க்கப்படுகிற பெண் தான் நயன்தாரா. இந்த நயன்தாராவாகட்டும், சமந்தாவாகட்டும், அமலாவாகட்டும், யாராகட்டும், இவர்கள் ஒரு தாயா இருக்க முடியாது, ஒரு மனைவியா இருக்க முடியாது. அப்ப எதுக்கு இந்த பொம்மை? பல ஆயிரம் கோடி இருக்கு, பல 100 கோடி இருக்கு, ஒரு கிளாமர் இருக்கு. இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை. அவங்களோட கல்யாணம் அந்த ஷூட் பண்றதை ஒன்றும் ஃப்ரீயா கொடுக்கலையே, பைசாவை தானே சார்ஜ் பண்றாங்க. அப்ப நீ பைசா சார்ஜ் பண்ணும்போது ஏன் தனுஷ் பைசா சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாங்களே சார். என்ன விஷயம் கொடுக்க முடியாது, போயா 10 கோடி கொடு. ஸ்ருதி ஹாசன் உட்பட சார் இவங்க எல்லாருமே தனுஷ் அவங்களோட நடிச்சவங்க சார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்போ நயன்தாராக்கு சப்போர்ட் பண்றதுனால அப்ப இவங்களுக்கும் இந்த மாதிரியான வந்து ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி இப்போ பேசப்படுது சார். அதுதான் உண்மை. நடிப்புனா கமலஹாசன் தான். கமலஹாசனுடைய அரசியல் வாழ்க்கை 0. இந்த பிளே பாய் பட்டம் தான் நிலைத்து நிற்கிறதே தவிர சுஷித்ரா சொன்னாலும் சரி, நயன்தாரா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் விஜய அவங்க அப்பா கன்னத்தில் அரைந்து மிதித்தார்னு செய்தி. திரைப்படத்துறையில் அத்தனை பேருமே இப்போ தனுஷுக்கு எதிராக இருக்காங்க. ஏன் இந்த கிளாமர் 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 கடைசியில் என்ன ஆகும்? கலாமரா போயிடும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். ஸோ உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னுட்டுன்னு. உண்மையாகவே ஏதாவது ஒரு பரபரப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் போல இருக்குது. இந்த சினிமா ஃபீல்டில் படங்கள் ஓடலை, ஆனால் இப்போ மீம் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, படங்கள் தான் ஓடலை, அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்காவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போது நயன்தாரா தனுஷ் அவங்களோட விஷயம் எவ்வளோ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குன்னா சேனல்ஸில் கூட, சேட்டிலைட் சேனல்ஸில் கூட அதை பற்றி ஒரு டாப்பிக்காக எடுத்து விவாதிக்கிற அளவுக்கு இப்போ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கு சார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரியுமா, நயன்தாரா அவங்களோட படம் ஓடலை, ஓடிடி அது வாங்குறதுக்கு வந்து இவங்களோட டாக்குமெண்ட்ரி, மேரேஜோட டாக்குமெண்ட்ரி அதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்கள் நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் வந்து தனுஷுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்த மாதிரி இவர் இப்படி தான் போல இருக்கு, இவர் எத்தனை பேரோட குடும்பத்தை தான் இந்த மாதிரி இது பண்ணுவார், 3 செகண்ட் வீடியோக்கு வந்து 10 கோடி ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சமூக வலைதளத்தில் இது ஒரு பேச்சு பொருளாக ஆயிட்டு இருக்கு. நீங்க யாரு பக்கம் சார்? நீங்க ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? யாரு பக்கம் இல்லை, உண்மையின் பக்கம். விக்னேஷ் சிவன் இவர் சினிமா குடும்ப பின்னணி இல்லாத ஒரு சாதாரண ஒரு காவல்துறை ஆய்வாளரின் மகன். மீனா குமாரின்னு அந்த அம்மா ராயப்பேட்டையில் ஒரு காவல்துறை ஆய்வாளர். அனிருத்தோடு பள்ளி தோழன், கல்லூரி தோழன். அனிருத் அடிக்கடி பார்க்க போகிறார், வர்றார். இதுதான் இவருடைய. அனிருத் ஒரு ஒய்ஜி குடும்பத்தில் ரஜினி, லதா ரஜினிகாந்துடைய உறவினர். இந்த நட்பு தன்னுடைய நண்பனான விக்னேஷ் சிவனை ஒரு திரைப்பட இயக்குனராக மாற்றுகிறது. அதுதான் போடா போடி படம், முதல் படம். இந்த படத்தில் வரலட்சுமி சிம்பு ஜோடி லண்டனில் படம் எடுக்கிறாங்க. இந்த படம் தான் விக்னேஷ் சிவனுடைய ஆரம்பகட்ட படம். இந்த படம் 2 வருட காலமாக கலந்துரையாடல், டிஸ்கஷன், மியூசிக்கு, இப்படி பல விஷயங்களை விக்னேஷ் சிவன் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அமைந்த படம் தான். இந்த படத்தின் மூலம்
இவர் ஒரு திரைப்பட இயக்குனராக அறிமுகமாகிறார். இதுதான். இப்போ இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அனிருத்துக்காக தனுஷுக்காக அனிருத் 2 பேரும் சேர்ந்து தான் விக்னேஷ் சிவனை இவ்வளவு பெரிய இயக்குனராக அறிமுகப்படுத்துகிறார்கள். இவர்கள் நினச்சா யாரை வேறு ஹீரோவாக்க முடியும், யாரை வச்சா ஹீரோயினி ஆக்க முடியும், யாரை வேணாலும் இயக்குனராக்க முடியும், சிவகார்த்திகேயன் நடிகராக்க முடியும். இந்த கூட்டணி யார் கூட்டணினா சிம்பு, தனுஷ், நயன்தாரா, அனிருத், இப்படி ஒரு பெரிய கூட்டணி. சிம்புக்கும் தனுஷுக்கும் வந்து ஒரு ஒத்து வராது சண்டை. அந்த இது 10 வருஷத்துக்கு முந்தி இந்த படம் எடுக்கிற காலத்தில், இது இப்போ 10 வருஷம் ஆகி போச்சு. அப்போ இந்த கூட்டணி தான் எல்லா திரைப்பட நடிகைகளை இயக்குனர்களை கட்டுப்படுத்துகிற ஒரு குழு, ஒரு ஒட்டுக்குழு, ஒரு உண்மையான குழு அல்ல. நீங்கள் எம்ஜிஆர் இருந்தார், சிவாஜி இருந்தாங்க, ரஜினி, கமல், இப்படி ஒரு பெரிய கூட்டணியே இருந்தது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு கவ் பாய்ஸ் குழு. பிளே பாயா சார்? கவ் பாய், பிளே பாய் எப்படி வேணா எடுத்துங்க. இந்த குழுவில் இணையாத யாரும் நடிகையாகிவிட முடியாது, நடிகராகிவிட முடியாது, இயக்குனராகிவிட முடியாது. இந்த குழு அத்தனை வேறையுமே மறைமுகமாகவும் நேரடியாகவும் கட்டுப்படுத்தும். சார் சுசித்ரா அவங்க சொன்ன அந்த அதே விஷயம்தான், இந்த விஷயம்தான் சுசித்ரா சொல்லி நயன்தாரா இப்போ சொல்லுது. இந்த குழு நீங்கள் கஸ்தூரி ராஜாவுடைய மகன்தான் தனுஷ், மேலூர் குமரேசன் ஒரு டைம் கீப்பர், அவரும் என் மகங்கிறார். ஆக தனுஷனுடைய பிறப்பே விவாதமத்தில் இருக்கு, தனுஷனுடைய வளர்ப்பே பெரிய விவாதமாக இருக்குது. நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக சொல்லி அந்த இறந்தே போயிட்டார். யார்? அந்த குமரேசன். என்னுடைய மகன் அடித்து சொல்கிறாரு, பள்ளிக்கூடத்துலேருந்து காணாமல் போயிட்டான். நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுஞ்சோன்னா கஸ்தூரி ராஜா மாற்றி கொடுக்குறாரு. நீங்கள் கஸ்தூரி ராஜா மீது எந்த விதமான களங்கம் இல்லைன்னா கஸ்தூரி ராஜா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலையா? எடுக்கலை. ஒருவேளை கஸ்தூரி ராஜாவுக்கும் தனுஷுக்கும் வேறு டிஎன்ஏவா? குற்றமற்றவர்னா நீங்கள் நேர்மையை நிரூபிக்கணுமா இல்லையா? இது ஒரு சர்ச்சை இப்படி இருக்குது. ஆக விஜய் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய முதலமைச்சர் வேட்பாளராக அறியப்படுகிறார். இவர் காலத்தில் சினிமாவுக்கு வந்தவர் தான் அஜித், இவர் காலத்தில் சினிமாவுக்கு வந்தவர் தான் பிரசாந்த் தந்தையும் ஒரு சினிமா தயாரிப்பாளர். இப்படி தனுஷுடைய தந்தையும் ஒரு சினிமா தயாரிப்பாளர், மாமனார் உச்சபட்ச நடிகர். இப்படி ஒரு பின்னணி இருந்து இந்த தீராத விளையாட்டு பிள்ளை ஒரு பெரிய அளவில் சோபிக்க முடியல. என்ன காரணம்? தனுஷால குடும்பங்க ஃபெயிலியர், திரை வாழ்க்கை ஃபெயிலியர், தொடர்ந்து விமர்சனம். எங்கே பாரு தனுஷ் மேலே விமர்சனம், எப்போ திருப்பினாலும் தனுஷே பேசு பொருள் தான். சார் இப்போ நயன்தாரா இவங்க போஸ்ட் போட்டதுக்கு மலையாள நடிகைகள் அத்தனை பேருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் எடுத்து அதை போஸ்டே எடுத்து போட்டிருக்காங்க சார். மலையாள நடிகைகள் எல்லாமே நயன்தாரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ரீசன் பிகாஸ் நயன்தாரா மலையாளி அப்படின்றதுனால. ஆமாம், டயானாவுக்கு கேரளா டயானாக்கு சப்போர்ட் பண்ண தானே செய்வாங்க. ரெண்டாவது நயன்தாரா ஒரு மனிதாபிமானின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு தொழில்நுட்ப கலைஞர், ஒரு லைட் பாய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மயங்கி விழுந்துடுறாரு. இந்த அம்மா மடியில் உட்கார வச்சு தண்ணி தெளித்து மூஞ்சி தொடச்சி விட்டு ஆசுவாசப்படுத்துது. நம்ம தமிழ் திரைப்பட நடிகைகள் யாராவது செய்வாங்களா? தமிழ் திரைப்பட நடிகைகளே இல்லை. ஏன் இணைய தமிழ் மக்களே, பாரதிராஜா ஒரு தமிழச்சியும் பிடிக்காது. ஆனா 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தனுஷ் அவர்கள் மேல சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ப்ரொடியூசரா தனுஷ் வந்து 10 இவங்களால வந்து லாஸ் ஆயிருக்கு, இவங்களால தான் வந்து அவங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து லவ் வந்தது, அதனால வந்து படம் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா மேலேயும் வந்து நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். ஆமா, அந்த போடா போடி ஃபெயிலியர், 400 ரவுடி, அதுல விஜய் சேதுபதி நயன்தாரா ஜோடி. மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தனுஷ் தான் கொடுக்குறாரு, அனிருத் சொல்லி. யாருக்கு? விக்னேஷ் சிவனுக்கு. அப்போ இந்த விக்னேஷ் சிவன் 2வது படம் கொடுக்குற பொழுதுதான் 2 பேருக்கு லவ். இதுக்கு நடுவில் முதல் படம் போடா போடி எடுக்கிற பொழுது அந்த அறையில் நயன்தாரா பேசிகிட்டு இருப்பாங்க, சிம்பு இருப்பார், அனிருத் இருப்பார், தனுஷ் இருப்பார், வெளியே காத்திருப்பார் யார்? விக்னேஷ் சிவன். இதுதான் விக்னேஷ் சிவனுடைய பங்கு. விக்னேஷ் சிவன் ஒரு பிரபலமான இயக்குனர் கிடையாது.
நீங்கள் இவங்க மிகப்பெரிய புகழின் உச்சத்தில் இருக்கிற பொழுது நயன்தாராவை இந்த ஆணாதிக்க சமூகம் மிகப்பெரிய பழி தீர்த்து கொள்கிறது. நீங்கள் அந்த அம்மா மோகன்லால் திருமணம் பண்ணுவார் அந்த அம்மா எதிர்பார்க்குது. அவர் சார் மோகன்லால் எப்படி சார் திருமணம் பண்ணுவார்? ஒரு செய்தி வந்தது. சிம்பு, பிரபுதேவா, அது எல்லாருக்குமே தெரியும் சார். பிரபுதேவாக்கும் நயன்தாராக்கும் இருந்த ஒரு. அப்போ இப்படி பல ஆணாதிக்க சமூகத்தால் நீங்கள் தொடர்ந்து பழி தீர்க்கப்படுகிற பெண் தான் நயன்தாரா. அப்போது தன்னுடைய கட்டுப்பாட்டில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் தான் தனுஷ். இதுக்கு நடுவில் நம்ம விக்னேஷ் சிவனை அந்த அம்மா கணவனாக தேர்ந்தெடுக்குது. இரண்டாவது படம் எது? நானும் ரவுடியில். நானும் ரவுடி படம் இவர் இயக்குனர். இரண்டாவது வாய்ப்பு கொடுத்தது தனுஷ். தனுஷ் தயாரிப்பாளர். தனுஷே தயாரிப்பாளர். நயன் ஹீரோயினு, விஜய் சேதுபதி ஹீரோ. இந்த படத்தின் மூலம்தான் சரி நம்முடைய கட்டுப்பாட்டில் நமக்கு இணையான இணையர் விக்னேஷ் சிவனை தேர்ந்தெடுக்குது நயன்தாரா. இது ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, இந்த நயன்தாராவாகட்டும், சமந்தாவாகட்டும், அமலாவாகட்டும், யாராகட்டும், இவர்கள் நீங்கள் இயற்கையாகவே நீங்கள் மொத்த உடலை 15 கிலோ தான் இருக்குது. 7.5 கிலோ எலும்பு, 7.5 கிலோ சதை. எந்த பெண்ணும் தாய்மை அடைய முடியாது. உணவு உண்ணுவதில்லை, வேகமாக நடக்க முடியாது. சமந்தா பார்த்தீங்கன்னா இதே தான். இது சமந்தா, அது நயன்தாரா, இல்லை இது நயன்தாரா, அது சமந்தா. நீ பல பெண்களை சொல்ல முடியும். பல பெண்கள் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. சோபா செத்து போச்சு, சிலுக்கு செத்து போச்சு. இந்த ஹீரோயினா இருக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த அதே வேற எதுவுமே இல்லை, உணவு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ பல நோய் வந்துடுது. நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை. நோய் எதிர்ப்பு, வெள்ளை நோய், சதை, பல நோய் வந்துடுது. காரணம் எதையும் உணவு சாப்பிட்றதே இல்லை. ஒரு தாயாக இருக்க முடியாது, ஒரு மனைவியாக இருக்க முடியாது. அப்போ எதுக்கு இந்த பொம்மை? பல 1000 கோடி இருக்குது, பல 100 கோடி இருக்குது, ஒரு கிளாமர் இருக்குது. இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை. அது வேதனையான பேர் புகழ்லாம், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இதை மீறி அத்தனை அதிகார மையங்களும் அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்குவோம். சார் 2 வருஷம் இவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு கதை சொல்லப்படுது சார். இப்போ நயன்தாரா மேலே ஒரு விமர்சனம் என்ன வைக்கப்படுதுன்னா, அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட அந்த மேரேஜ் ஒரு ஷூட்டிங்கை எந்த ஓடிடி தளங்களும் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் வந்து வெளில வந்தது, தே ஆர் நாட் ஹாப்பி, அவங்களுக்கு சந்தோஷமா இல்லை. அதனால இந்த நானும் ரவுடி தான் படத்துலேருந்து அந்த 3 செகண்ட்ஸ் கிளிப்பிங் எடுத்து போடணும்னு அவங்க ஆசைப்பட்டது. இதுக்கெல்லாம் வந்து இவர் 10 கோடி வந்து சார்ஜ் பண்ணுறது, அதுக்கு நயன்தாரா அவங்க வந்து ரொம்ப ஒரு காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கடைசியாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் பேசினதெல்லாம் வச்சு நீங்க அடுத்த வந்து ஒரு மேடையில நீங்க வந்து அதை எப்படி வந்து எக்ஸாகரேட் பண்ணி திருச்சி பேசி நீங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த டேக்லைனோட முடிச்சிருக்காங்க சார். அப்போ இது ஒரு எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமர்சனமாக தானே சார் பார்க்கப்படுது? இல்லை, ஸ்ட்ராங்கான விமர்சனம் தான். அப்புறம் நான் எளிமையான விமர்சனம் தான் சொல்கிறோம். இப்போ தனுஷு கருங்காலி மாலை போட்டிருக்காரு. அவர் நீங்கள் ஒரு நல்ல மனைவிக்கு கணவனாகவும் இல்லை. ஒரு பெற்ற அப்போ யார்? அப்போ குமரேசனா கஸ்தூரி ராஜாவா? இப்படி ஒரு விவாதம் இருக்குது. பெற்ற மக 2 பேரும் தாயோடு இருக்காங்க. இவர் இவ்வளோ ஒரு வீடு கட்டி தனியாக இருக்கார். இவ்வளவு விமர்சனங்களை வருகிற தனுஷு நயன்தாராவுக்கு பழிவாங்கணும்னு நினைக்கிறார். எப்படி பழிவாங்கணும்னு நினைக்கிறாருன்னா, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய தொடர்பை துண்டித்தவர் விக்னேஷ் சிவன். அந்த ஒரு காரணத்துக்கு அதான் காரணம். அப்ப நயன்தாரா மட்டும் ஒன்னும் சும்மா கொடுக்கல இல்ல சார். இப்போ இன்னொரு பட்டம் என்னன்னா, இப்ப இவங்க வந்து தனுஷ் அவர்கள் கேட்கறதுக்கு மட்டும் இவங்க சொல்றாங்களே, நயன்தாரா மட்டும் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்க்கு அவங்களோட கல்யாணம் அந்த ஷூட் பண்றதை ஒன்னும் ஃப்ரீயா கொடுக்கலையே, பைசாவை தானே சார்ஜ் பண்றாங்க. அப்ப நீ பைசா சார்ஜ் பண்ணும்போது ஏன் தனுஷ் பைசா சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு கேட்கறாங்களே சார். இல்லம்மா, இதுல என்ன விஷயம்னா, எல்லா கம்பெனியும் என்ஓசி ஃப்ரீயா கொடுத்தாச்சு. இப்போ தனுஷுக்கு இது ஒரு பெரிய பொருட்டே அல்ல. ஏன் இதை பிரச்சனை பண்ணுறாருன்னா, பழிவாங்குகிற எண்ணம். தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த நடிகை தான் ஒரு படம் எடுக்க சொன்னால் கால் சீட்டு கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்கும். தான் ஒரு
ஹீரோவாக நடிக்கிற பொழுது நயன்தாரா இன்றைக்கும் ஒரு Fame உள்ள ஒரு நடிகை ஆமாம். அப்போ தன்னுடைய படம் நயன்தாரா தனுஷ் ஜோடியாக ஒரு படத்தை எடுப்பதாக பூஜை போட்டால பல கோடி ரூபாய் வியாபாரம் வரும், பல கோடி பணம் வரும். ஓடிடி பணம் கொடுப்பான், ஃபாரினர்ஸ் பணம் கொடுப்பான், இப்படி பணம் பண்ண முடியும். ஆனால் விக்னேஷ் சிவன் என்ன பண்ணிட்டார், அத்தனையும் தடுத்து எடுத்துகிட்டு போயிட்டார். அத்தனையும் தடுத்து எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய அதிகார மையத்தோடு ஒட்ட வச்சிட்டார். பெரிய அரசியல் அதிகார மையம், அது யாரெல்லாம் கேட்கக்கூடாது, அங்கே ஒட்ட வச்சுட்டார். அப்போ என்ன தனுஷ் நினைக்கிறாருன்னா, முதல் படம் எடுக்கிற பொழுது நீ ஒரு உதவியாளராக வந்த, அது நயன்தாரா, சிம்பு, அனிருத், தனுஷ் இப்படி பெரிய ஜாம்பவான்கள் அமர்ந்து பேசி கொண்டு இருக்கிற பொழுது நீ வெளியே உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்த. ஒரு மிச்சர் பார்ட்டி விக்னேஷ் சிவன். இந்த மிச்சர் பார்ட்டி தனையை கட்டுப்படுத்துவதா? நயன்தாரா திருமணத்திற்கு முன்பு தனுஷுடைய விருப்பத்திற்கு இணங்க, அம்மா ஒரு படம் நடிச்சு கொடு, என் படத்தில் கால் ஷீட் கொடு, இப்படியெல்லாம் கையாள முடிஞ்சது. கோடிகள் இல்லாமையே கையாள முடிந்த இந்த நயன்தாராவை இப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து வெகு தூரம் தள்ளி கொண்டு போய் ஒரு பெரிய அரசியல் மையத்தோடு சேர்த்து வைத்த கோபம்தான் தனுஷுக்கு. என்ன விஷயம் கொடுக்க முடியாது, போயா 10 கோடி கொடு. இதுதான் இப்போ அத்தனை பேரும் இலவசமாக கொடுத்துட்டாங்க. நீ நீ ஒரு சுயநலவாதி, நீ பொதுநலமே உனக்கு கிடையாது, நீ மிகப்பெரிய மோசடிக்காரன், இவ்வளோ வார்த்தையும் நயன்தாரா சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா, இப்போ தனுஷு சொல்லுகிற அத்தனை திரைப்படம் சார்ந்த வேலைகளை மிக எளிதாக செய்த நயன்தாரா ஒரு சாதாரண விஷயம், இது நெட்ஃப்ளிக்ஸ் கேட்குறான், அவனுக்கு கொடுப்பது சாதாரண வேலை. எப்போவோ நடந்ததை மனதில் வைத்துக்கொண்டு தன்னை பழி வாங்குகிறார். நீங்கள் விக்னேஷ் சிவன் ஒரு பாட்டு எழுதுகிறார் நானூறு ரவுடி படத்தில். என்ன பாட்டுன்னா, தங்கமே உன்னைத்தான் நம்பித்தான் வந்தேனேன்னு. அப்போ நீங்கள் விக்னேஷ் சிவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வருவதற்கு காரணம் நயன்தாரானுடைய ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு கால உழைப்பு. இந்த உழைப்பு பூரா இப்போ அப்படியே விக்னேஷ் சிவனுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இதை தனுஷால் பொறுக்க முடியல, தனுஷால் பொறுக்க முடியல. பொறுக்க முடியாதனுடைய விளைவு தான் என் படத்தில் நான் தான் தயாரிப்பாளர், நானும் ரவுடி படம் தயாரிப்பு, ஒரு சின்ன பிட்ஸ் கூட தரமாட்டேன் சார். இப்போ மலையாள நடிகைகள் எல்லாம் இப்போ நயன்தாரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால, அதில் எல்லாருமே ஸ்ருதிஹாசன் உட்பட சார், இவங்க எல்லாருமே தனுஷ் அவங்களோட நடிச்சவங்க சார். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அப்போ இவங்களுக்கும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி இப்போ பேசப்படுதே சார். அதுதான் உண்மை. இவரால் தொல்லை கொடுக்கப்படாத நடிகர் நடிகைகளே கிடையாது. தொல்லையின் மொத்த உருவம் தான் தனுஷ். நீங்கள் ரொம்ப இறங்கி நம்ம பயில்வானாச்சி மாதிரி பேச முடியாது. நம்ம பாதிக்கப்படுவது யார், இதுதான் நம்ம செய்தியை தவிர எப்படி பாதிக்கப்பட்டால், எங்கே பாதிக்கப்பட்டால், அறை என்னென்ன 144 இதெல்லாம் சொல்ல முடியாது. இது நமக்கு தேவையும் இல்லை. தனுஷை பொறுத்த வரைக்கு தனுஷ் ஒரு விமர்சனத்திற்கு உட்பட்ட ஒரு நடிகர், நேர்மை இல்லாத ஒரு நடிகர், கருங்காலியை மாலையை போட்டுக்கிட்டு ஏமாத்துகிற ஒரு கருங்காலி, இதுதான். அப்போது நடிகர்கள் திரைப்பட சார்ந்தவர்களோடு இணக்கமாக போகாமல் கடும் விமர்சனம். இதற்கு முன்பு ஒரு பெரிய விமர்சனம் வந்தது, சுஜித்ரா நேர தனுஷை தான் சொல்லிச்சு. அது இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட இல்லை சார். அதுவே எவ்வளோ பெரிய ஒரு ஹாட் டாபிக்காக போச்சுன்றது நமக்கு தெரியும். இப்போ தொடர்ந்து தனுஷ் அவர்கள் மேலே விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் படங்களும் அவர் மாதிரி இல்லையே சார். அவரை பாலிவுட்டில் நடிக்கிறாரு, ஹாலிவுட்டில் போய் நடிக்கிறாரு, அவருக்கான தொடர்ந்து ஒரு ஃபேன் பேஸும் இல்லை, படங்கள் அவருக்கு வந்துட்டு தானே சார் இருக்கு. இல்லைம்மா, படம் வந்துட்டு இருந்தாலுமே பேசுபொருளாக இல்லை. தனுஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய இடம் தக்க வைக்கப்படவில்லை. அஜித்துக்கு பேசுபொருளாக இருக்கார், விஜய் பேசுபொருளாக இருக்கார், ரஜினி கமல் பேசுபொருளாக இருக்கார். இந்த வட்டத்தை தாண்டி எங்கேயோ தாழ்வாரத்தில் நடக்கிறாரு தனுஷ். தனுஷுக்கு தாழ்வாரம் தான் மிச்சம். அப்போ தன்னுடைய இடத்தை தக்க வைப்பதில், திரைப்படம் சார்ந்த அறிவை வளர்த்து கொள்வதில் கவனம் செலுத்த தவறிவிட்டார். இதுதான் இன்றைக்கி தனுஷ்
முதல் இடம் 2வது இடத்துக்கு வர வேண்டியவர். நீங்கள் முதலிடம் 2வது இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் இவர் காலத்தில் வந்தவர்கள் தான். சார் இப்போ சிவகார்த்திகேயன் இப்போ வந்து தனுஷ் அவர்களுக்கும் நடுவில் வந்து இப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் பேசிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்போ அதுவும் உண்மையா சார்? இந்த சிவகார்த்திகேயனை இப்போ விக்னேஷ் சிவனை அறிமுகப்படுத்தி விக்னேஷ் சிவனை பெரிய இயக்குனராக முன்னிறுத்தினதில் தனுஷுடைய பங்கு பெரும்பங்கு. ஆனால் அதே போல் சிவகார்த்திகேயனை திரைப்படத்துறையில் முன்னிறுத்தியது பங்கும் தனுஷுடைய பங்கு தான். ஏன்னா தன்னுடைய குழுவில் இருப்பாங்க, தனக்கு கட்டுப்படுவாங்க. நடிகையாக இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் அவர் விரும்புகிறார். ஆனால் வளர்ந்த பிறகு எப்படி அவர்களுடைய கட்டுக்குள் இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. இதுதான் தனுஷனுடைய பலவீனம். என்னென்னா வளர்ந்த பிறகும் வளர்ந்து கொண்டே இருந்த பொழுதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும், தன்னுடைய கண்ட்ரோல்லையே இது எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க? யாராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தனுஷையும் தாண்டி இப்போ சிவகார்த்திகேயன் வளர்ந்துட்டதா அப்படின்னு சொல்றாங்களே சார், அது உண்மை. அதுதான் இப்போ 40 கோடி ரூபா வாங்குறாரு. இந்த அமரன் படம் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனால் தனுஷ் படம் பேசு பொருளாக இல்லை. அப்போது தனுஷ் அதற்கான முயற்சியை செய்யலை. மூத்த நடிகர், அவங்க அப்பா பல படங்கள் எடுத்தவர், அவங்க அண்ணன் செல்வராகவும் பெரிய இயக்குனர். இப்படியெல்லாம் இருந்தோம். நீங்கள் இப்போ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நடிப்புனா கமலஹாசன் தான். கமலஹாசனுடைய அரசியல் வாழ்க்கை 0. ரஜினியை விட கமலதான் நடிகன், எம்ஜிஆரை விட சிவாஜி தான் நடிகன், பிறவி நடிகன். இப்போ நீங்கள் நடிப்பதற்காகவே பிறந்தவன் இப்படின்னு ஒரு மக்களால் ஒரு பேசப்பட்ட அதை தனுஷ் தக்க வைத்து கொள்ளவே இல்லை. தனுஷே தக்க வைத்து கொள்ளவே இல்லை. அப்போ காரணம் உழைப்பதற்கு தயாராக இல்லை. உழைக்காமல் என்ன பண்ணுறாரு? நீங்கள் அவர் பிளே பாயாக இருக்கார். இந்த பிளே பாய் பட்டம்தான் நிலைத்து நிற்கிறதே தவிர சுசித்ரா சொன்னாலும் சரி, நயன்தாரா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் ஒரு உச்சபட்ச நடிகனாக நடிப்புலகத்தில் ஒரு நடிப்பை ஒரு பெரிய பேசுபொருளான ஒரு கதையை, ஒரு படத்தை, ஒரு தயாரிப்பாளராக, நடிகராக, இயக்குனராக எதையுமே பெரிய அளவில் தமிழ் திரையுலகத்தில் பதிவு செய்ய முடியலையே சார். இளையராஜா அவர்களோட பயோபிக்கில் வந்து இப்போ தனுஷ் நடிக்கிறதா வந்து ஒரு பேச்சு பொருள் அடிப்படுது இல்லை சார்? ஸோ இப்போ இது வந்து பாதி பேர் எது சொல்கிறாங்க, அந்த நடிக்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் கூட இவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார் அப்படின்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன சார்? இல்லைம்மா, தனுஷுனாலே விமர்சனம் தான். அஜித் மேலே இப்படி வர்றது இல்லையே, விஜய் மேலே இப்படி வர்றது இல்லையே. நீங்கள் விஜயை அவங்க அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் காலதாமதமாக வந்ததுக்கு கன்னத்தில் அரைந்து மிதித்தார்னு செய்தி இருக்கு. ஏன்? நேரம் தவறாமை, காலம் தவறாமை. செல்ஃபோனில் இல்லாத காலம். விஜய் வீட்டிலேருந்து புறப்பட்டு யாரோ நண்பரை பார்க்க போயிட்டாராம் கம்பெனி காரில். கம்பெனியில் 7 மணிக்கு விஜய் வந்தால் தான் கேமரா ஓடும். அவ்வளோ பேர் காத்திருக்காங்க. 9 மணிக்கு தான் அவர் வந்தாராம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அப்பா வந்துட்டார். எங்கே விஜய் எங்கே? அப்போ செல்ஃபோன் இல்லை. எங்கே எனக்கு தேவைன்னா அவன் நண்பனை பார்க்க போனேன். அத்தனை பேருக்கு முன்னாடி ஓங்கி கணத்தில் அரைஞ்சிருக்கார். தொழிலில் பக்தி வேணும், உனக்காக இவ்வளோ பேரை காத்திருக்காங்க, இப்படியெல்லாம் வளர்த்திருக்காரு. அதோட நிலைப்பாட்டு இன்னைக்கு என்னன்றதை நம்ம பார்க்குறோம்ல சார். அது தனுஷுக்கு இல்லையே. தனுஷுடைய அப்பாவும் டைரக்டர் தான், மாமனாரும் பெரிய சூப்பர் ஸ்டார் தான். ஃபெயிலியர், குடும்ப வாழ்க்கையும் ஃபெயிலியர். மாமனாரோட ஒத்து இருக்க முடியலையே, மனைவியோட ஒத்து இருக்க முடியலையே, பிள்ளைகளோட ஒத்து இருக்க முடியலையே. அப்போ இங்கே எரர் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ அவங்க 2 பேருமே வந்து இந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியும், ஐஸ்வர்யா அவர்களும் தனுஷ் அவர்களும் டைவர்ஸ் அப்ளை பண்ணியும், ஆனால் அவங்களால கோர்ட்டுக்கு தொடர்ந்து அவங்க வந்து அந்த இதுக்கு அந்த வழக்கு நடக்கிற இடத்துக்கு அவங்க கூப்பிடும்போது அவங்க போகல அப்படின்றதுனால வழக்குகள் ஒத்தி வச்சுட்டே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதா வந்து ஒரு பேச்சு அடிப்படுது சார். ஸோ அட்லீஸ்ட் அவரோட அந்த வாழ்க்கையாவது இனிமேல் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்குற இந்த தருணத்தில் இவ்வளோ ஒரு குழப்பங்கள், இவ்வளோ வந்து ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இது அவரோட கரியரை பாதிக்குதுன்னு அவருக்கு தெரியாதா சார்? இல்லை, அவரே மிக தெளிவாக எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. அவருடைய வாழ்க்கையை அவர் தான் தீர்மானிக்க. நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்? நம்ம எப்படி முடிவு செய்ய முடியும்? அப்போது வளர்ந்து வந்த நடிகர், வளர்ந்த நடிகரே இப்படி பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறதை அவர் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர் தவிர்க்கல. இப்போ நயன்தாராவுக்கு எடுத்துகிட்டு போமா, வேலை முடிஞ்சது. இப்போ பழி வாங்கி யார் எப்படி வெற்றி பெற முடியுமா? இது என்ன மிகப்பெரிய இப்போ என்ன
திரைப்படத்துறையில் அத்தனை பேருமே இப்போ தனுஷுக்கு எதிராக இருக்காங்க. ஏன்? ஒரு சாதாரண விஷயம், இது எப்படி பழி வாங்க முடியும்? 3 செகண்ட் வீடியோ இது எப்படி பழி வாங்க முடியும்? காரணம் யோசிப்பதில்லை, சிந்திப்பதில்லை. அதுதான் இப்போ நயன்தாரா சொல்லணும்னா எடுபடும். ஏன்னா பெண் என்றால் பேயும் இறங்கும். இது என்ன சார் ஒரு பேச்சு? இது இப்படி ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாமா, கிராமம் தான் மக்களுடைய மனநிலையை பார்க்கிற கண்ணாடி. கிராமத்து ஆண்களும் பெண்களும் தான் இந்த சமூகத்தினுடைய கால கண்ணாடி. அப்போ பாவண்டா பொம்பளடாரே சொல்றது இல்லையா? ஆம்பளை தானே தப்பு பண்ணியிருப்பான், பொம்பளை பண்ணியிருக்க மாட்டாடா. ஏன்? குடும்பத்தை சுமப்பவள் பெண். ஆம்பளை 3 நாள் குடிச்சு தெருவில் படுத்து கிடப்பான், ஆளை வீட்டுக்கு வரமாட்டான். குழந்தை குட்டி ஷாப்பை பார்த்து பொம்பளை குடிச்சுட்டு ரோட்டு நடந்தானே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, ஆம்பளை தான் குடிச்சு தெருவில் கிடப்பான், ஆம்பளை தான் தெருவில் போவான், ஆம்பளை தான் 3 வப்பாடி வச்சுட்டு எங்கே படுத்து கிடப்பான். அப்போது ஒரு பெண் என்பவள் உண்மையாகவே சமூகத்தினுடைய கண். இது தந்தை பெரியார் பலமுறை சொல்லியிருக்கார். அப்போ நயன்தாரா பல பேர்களால் பாதிக்கப்பட்டு, பல அனுபவங்கள் கிடைக்கப்பட்டு, பல பேரால் பழிவாங்கப்பட்டு, நயன்தாராவை பார்க்கிற பொழுது நீங்கள் திரைப்படத்துறையில் இத்தனை கோடிகளை ஒரு விளம்பரப்படுறதுக்கு 5 கோடி வாங்குது. நம்ம போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி சாப்பிட முடியாது. என்ன காரணம்? ஹெல்த்துன்றதுனால உடம்பை பார்த்துக்கணும். அப்போ எதுக்கு இத்தனை 1000 கோடி? இந்த கோடிகள் எதுக்குமா? இந்த BMW, பென்ஸ் கார், ஆடி கார் எதுக்கு? இந்த கிளாமர் 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 கடைசியில் என்ன ஆகும்? கலாமராக போயிடும். தனுஷை பொறுத்தவரை தனுஷ் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அத்தனை நெட்டிசன்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.